அருண் விஜய் மகிழ் திரும்பியோட தரையர்த்தாக வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு படியையும் அடியையும் நிதானமாக எடுத்து வைக்கிறார். ஏன்னா அதனால தான் சும்மா படங்களை போட்டு கூச்சுவது கிடையாது. செலக்ட் பண்ணி நின்று நிதானமாக ஒரு படத்தில் நடித்து முடிக்கிறாரு. அந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்த படத்தோட கதையை கேட்டு கமிட் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து தரையர்த்தாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எறிந்தால விஜித் கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் அப்படிங்கிற கேரக்டர் நடித்தார். அது தாறுமாறு ஹிட்டு. யாரும் வந்து என்ன இருந்தாலும் அஜித் கேரக்டரோட பேரை விட விக்டர்னு அருண் விஜய் பேரை தான் ஞாபகம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஹீரோவாகவும் பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. குற்றம் 23 தடம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு கனவு படம் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த படத்தோட பேர் வந்து பாக்ஸர் அப்படிங்கிற படம் தான். ஏன்னா இந்த படத்தில் வந்து பாக்ஸராக குத்துச்சண்டை வீரராக நம்ம அருண் விஜய் நடிக்கிறதால உடம்பெல்லாம் வந்து சும்மா முகமது அலி மைக் டைசன் ரேஞ்சுக்கு வந்து அப்படியே ஏற்றிச்சிருந்தார். ஏற்கனவே அருண் விஜய்க்கு ஜிம் பாடி தான். ஆனாலும் அதை விட பல மடங்கு WWFல வந்து ஈடுபடுற அந்த வீரர்கள் மாதிரியான உடம்பை தயார் பண்ணி வச்சிருந்தாரு. பார்க்கறதுக்கு ரகுடாக அப்படி இருந்தார். ஆனால் சில காரணங்களால் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிடப்பட்டுருச்சு. ஸோ அதனாலேயே அவருக்குள்ள ஒரு வேதனை, என்னடா இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியும் அந்த கேரக்டரில் நடிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை, ஆதங்கம். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய்க்கு அப்படி ஒரு கேரக்டர் தான் கொடுத்துக்காரு. நமக்கே தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தனுஷே இயக்கி எழுதி நடிச்சிருக்கிற இட்லி கடை படத்தோட செம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் அருண் விஜய் அவர்கள் பாக்ஸராக தான் இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டில்லை பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்த விட அருண் விஜய்க்கே ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கான். ஏன்னா இந்த கதாபாத்திரம் நடிச்சனால அந்த பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணது, அந்த தாகம் வந்து ஓரளவு வந்து நல்லாவே இந்த படம் தணிஞ்சிருச்சு. அதுக்காக தனுஷ் சாருக்கு தான் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகிழ்ந்துருக்காராம். ஸோ அந்த பாக்ஸரில் விட்டதை, அதாவது பாக்ஸர் படத்தில் விட்டதை வந்து இட்லி கடையில் பாக்ஸராக நடிப்பதின் மூலம் வந்து பிடித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு அவர் தனுஷுக்கு தான் நன்றியை சொல்லியிருக்காரு.